எனக்கு வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஆனால் வந்துட்டார் அவர். போய் 4 நாள் ஆச்சுல்ல, எப்படியோ வந்துட்டார். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் தான் போச்சுட்டேன். எதுக்கு நீங்கள் போக சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அவர் வேலை பார்த்த காலத்தில் அவங்க தோழர் தோழியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க போயிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி போகல. அந்த அம்மா சொன்னாங்க சண்டை கட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ சண்டை கட்டிட்டு தான் போகணும் அந்த அம்மா. அதனால தான் என்னை கூப்பிட்டு சரி வெளியினாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்த 2 பேர். அப்போ தான் மனசு சங்கடமாக இருக்குது. அதனால யாராவது கிட்ட சொன்னால் தானே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சரி, நல்லா கேட்டீல்ல. அதான் அவங்க வீட்டுக்கு வாடகை வருதில்ல, அந்த வாடகை குடியிருக்கிறவங்க வந்து இந்த அம்மா கிட்ட கொடுக்கணும். இந்த அம்மா இல்லாத நேரத்தில் என்ன பண்றாங்க, அவங்க கம்மியா கொடுத்துட்றாங்க. இவர் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா போட்டு கொடுத்த மாதிரி ஏதோ பண்ணிடுறாரு. அதனால வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மா வந்து எங்கிட்ட கொடுக்க வேண்டியது அவங்க கிட்ட ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள பிரச்சனை செய்யும். வாத்தியார் கர்ணமன் உள்ளவர் அப்படிலாம் அந்த அம்மாவை அனுசரிச்சு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அனுசரணை நான் ரொம்ப நிறைய பார்த்துருக்கேன். நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்க எப்படி? சரி, குடும்ப கஷ்டத்துல தான் வந்திருக்காங்க. வாடகைக்கு இருக்கோம், ஒரு 5000 ரூபா வாடகைனா குழந்தை குட்டிங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகுது. இந்த அம்மாவும் அனுசரிச்சு தான் போயிருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வாடகைக்கு இருக்கவங்க இந்த 2 மாசமாவும் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆமா, முதலையெல்லாம் கரெக்டாக அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. வந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இந்த அம்மாட்டே கொடுக்க வேண்டியது தானே. எதாக இருந்தாலும் குறையா இருந்தாலும் இவங்க உங்ககிட்ட இந்த அம்மாட்ட பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட போய் பேசுறதா? அவர் கருணை உள்ளம் படைச்சவருமா? கருணை உள்ள இந்த அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்மாவுக்கு இருக்குதா? எனக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் அந்த மாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அதனால இவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவர் அவருக்கு மறதி வேறு ஜாஸ்தி கம்மியாக கொடுத்தா அதனால மறந்து இருந்து இருப்பாரு. சரி, என்ன அவர் சண்டை போட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே கசாசுன்னு இந்த 4 நாள் அந்த அம்மாவுக்கு கஷ்டம். சாப்பாடு வயசான காலத்துல எங்கேயா போய் விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த அம்மா எங்கே போனாலும் என்ன பண்றது, பசங்க வேற வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னா சங்கடம் அப்படின்ட்டு ஒண்ணுமே அவி மனசும் கெட்டு போயிருக்கு. எல்லாம் வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னா அதனால வந்து இப்போ டென்ஷன் ஆகுறது. வயசான காலத்துல இப்படியெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி கரெக்டாக நேரம் சோறாக்கி படைச்சு சோறெல்லாம் நேரம் நான் ஆக்கிறதுல அது மாதிரி தான் ஆக்கிட்டு இருக்காங்க. நீ ஆக்கிறதுல சூப்பராக சூப்பர். நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து நாங்களாம் கிராமத்தில் அந்த அம்மா கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஓரளவு அனுசரிச்சு தான் போகிறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அப்பப்போ வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் கிடையாது. புக் பண்ணிக்கிறாங்க. அப்போவே அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சு கொடுத்துட்றாங்க. நீங்க ஆம்பளைங்க பொறுத்து இந்த மாதிரி பண்றது அழும் பண்ணிட்டு இருக்கோங்கிற அழும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் இந்த மாதிரி வயசான காலத்துல இப்படி பண்ணீங்கன்னா எந்த பொண்ணுக்கு சோறு போட மாட்டாங்க. இப்போ எனக்கு நீ சோறு போட மாட்டேன். நான் சொல்றது என்னன்னா, போடாதது மேட்டர் கிடையாது. நான் ஒரு வாரம் அப்படியே போயிட்டு விழுந்துட்டீங்கன்னா வைங்க, வயசான சும்மா விழுந்துருவாங்க. நீ அதை தெரிஞ்சுக்க. சும்மா தெரிஞ்சுனா எங்க போக வேண்டியது. அப்படியெல்லாம் போகக்கூடாது. சொல்லிட்டு சந்தோஷமா போகணும். சந்தோஷமா சொல்ல விடுவீங்களா? அந்த அம்மாவை கட்ட இவரு என்னங்கிறாரு, எரிஞ்சு விழுகிறாராமா. 40 வருஷமா மூஞ்சி பார்த்ததுல அதனால அப்படிதான் விழுவாரு. அதனால வந்து அந்த அம்மாவை பார்த்தாலே உன்னை கண்டாலும் ஆகாது அப்படின்னு பேசிட்டு போனா, இன்னும் ராட்சசியாட்டு இருக்கிறேன், நேரம் ராட்சசியாட்டு பேசுறேன்னா அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனை தானே வருது. அதனால தான் அந்த அம்மாவுக்கு இப்போ வீடு நான் வந்து இன்னைக்கு காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்குது. எல்லாத்தையும் ஒரு வயலை குடி வர மாட்டேன். நம்ம வர்றவங்க போய் இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டு நீங்க அப்படி இருக்கீங்க. எனக்கு சண்டை வந்தாலும் சரி முதலே இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீ அப்போ தான் இங்கே போவாங்க. எனக்கு கெட்டடமா, எனக்கு வாழ்நாள் பூரா கெட்டடமாவே தான். ஆமாம், நீ முதல்ல அங்கே போகாமல் இருக்கணும்னு நான் இந்த வேலை செஞ்சால் நீ போக மாட்டேன். உங்கள் வீட்டுக்காரர் அடக்க வைக்கணும் அவன் இப்படி சொல்லுவார்ல, நீ அடக்க வந்து பாரு. ஆமாம், இதற்கு ஜல்லிக்கட்டு காலையை நான் அடக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. வயசான காலத்தில் வந்து எப்படி இருக்கணுமா அப்படி இருந்து பழகுங்க. நீங்க வந்து அந்த அம்மா சொல்றது மனசு இப்படி எல்லாம் சீராடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டேனோன்றது அந்த அம்மா பயந்துக்குது. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுது, அது பிரச்சனை இல்லை, பண பிரச்சனையெல்லாம் இல்லை. இது வந்து வரவு செலவு அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா விட்டுட்டு போக வேண்டியதான். இவரு அதெல்லாம் விட முடியாது. நம்மளுக்கு செலவு பண்ணி நம்ம கொடுத்ததான் கொடுக்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேன். சில பண்ணாது சில பண்ணாதுன்னு சொல்லிட்டு கேட்போம். அதே பென்ஷன் போய் செலவு பண்ணி 10 செலவு பண்றது
பண்ணாத பண்ணாம இல்லை நல்லா சரி பென்ஷன் வாங்கினா பண்ணுறாங்க பண்ணாம இல்லை அவங்க கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். இது எதுக்கு இது இந்த இது பென்ஷனும் வாங்கி கொடுத்துருவேன், வீட்டு வாடகையும் கொடுத்துருவேன். நீ ஒரு காஃபி டீ 7 மணிக்கு கொடுக்கலாம், 9 மணிக்கு கொடுப்பேன், 10 மணிக்கு டிஃபன் கொடுப்பேன். இது எல்லாம் பார்த்துட்டு அந்தாலும் சும்மா இருக்கணும். போய் ஒரு வாரம் அலைஞ்சு அப்படி சொல்லு. நான் ஹோட்டலுக்கு ஒரு விஷயம் பார்த்து சாட் போட்டு அதைங்க அழுகுது, குறாளுது நினச்சிக்கிறதா நீங்கள் அதெல்லாம் குறாளுது. அங்கேயும் இங்கே வந்து அங்கேயும் இங்கே போய் பிழைச்சி போய் 4 நாள் இழைச்சி போய் மனசு துருபா வந்துருந்தாரு. 4 நாள் இழைச்சி போயிட்டாரு. வெளியே பொம்பளைங்க விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் ஆம்பளை சுற்றி பார்த்தா தான் தெரியும். ஒரு நேரம் வீட்டில் நம்ம நிம்மதி நானும் ஒரு வாரம் போய் பார்க்குறேன். அப்போ தான் பாருங்க.